நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இத பாருப்பா, மைனா அங்க வந்துகிட்டு இருக்கா பாரு. நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா டீச்சர்? ஆமா, இவர் இங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரா? அவ ஒண்ணு என்ன கஷ்டப்படவே விட மாட்டான். சும்மா இருங்கன்னு என்ன திட்டிக்கிட்டு தான் இருப்பான். பொய் சொல்லாதீங்க, பையனுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுறீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க எதுக்கு அவளுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ண பாக்குறீங்க? வேணும்னா ஒண்ணு பண்ணு, இங்க வந்து வேலை செஞ்சு எனக்கு உதவியாரு, சரியா? நீங்க என்கிட்ட வீம்புக்கெல்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் மட்டும் முடிவு பண்ணிட்டேனா இங்க இருக்கிற எல்லா வேலையும் நானே செய்வேன். ஓஹோ. ஆனா மாசம் மாசம் நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ ஓகே. அதுக்கு சம்மதமா? எஸ். அப்படின்னா இன்னில இருந்து நான் கஷ்டப்பட்டு அந்த டெக்ஸ்டைல்ஸ்க்கு போக வேண்டாம்ல? இங்க பாரு, நீ இவன் சொல்றதெல்லாம் நம்பாத. சரியான கஞ்ச. துணி கடைக்கு வேலைக்கு போனீனா சம்பளமாவது கிடைக்கும். ஆமா, நீ மறுபடியும் துணி கடைக்கு வேலைக்கு போக போறியா? அங்க பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. நல்லதா போச்சு. அப்போ அவங்க அந்த டெக்ஸ்டைல க்ளோஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல? ஏண்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் சொன்னது உண்மைதானமா? உங்களுக்கு இன்னுமா புரியல டீச்சர்? சார் என்ன கிண்டல் பண்றாராமா. நான் வேலைக்கு போனா டெக்ஸ்டைல்ஸ மூட வேண்டியதா இருக்குமா. அப்படியே சொன்ன? இதோ சிரிக்கிறத பாத்தீங்களா? நீங்க ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் பேச மாட்டேன். டேய், இனிமே தேவையில்லாம அவளை ஏதாவது பேசுன வலிக்குதுமா. நல்லா வேணும். இந்த பொண்ணு எங்க போனாலும் அந்த இடம் நல்லாதான் இருக்கும். இங்க பாருடா, அம்மாவும் பொண்ணு மாதிரி பேசிக்கிறாங்க. டேய், உனக்கு என்னடா பொறாம? நாங்க ரெண்டு பேரும் அம்மாவும் பொண்ணுதான். உனக்கு என்ன பிரச்சனை? நான் சொன்னது உண்மைதானமா? ஆமா டீச்சர். இதோ இவருக்கு என்ன தெரியும்? உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ண துணி கடையில இருந்து மட்டும் இல்ல, வேற எங்க இருந்தும் அனுப்ப மாட்டாங்க. இந்த செல்ல பொண்ண யாருக்கும் பிடிக்காம இருக்குமா? பாத்தீங்கல்ல எப்படி இருக்கு? நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு. ஆமா ஆமா, எப்பவும் இப்படியே இருக்கீங்களான்னு பாக்கலாம். இதுல என்ன சந்தேகம்? நானும் டீச்சரும் எப்பவுமே இப்படிதான் இருப்போம். நீங்க எங்களுக்கு நடுவுல பிரச்சனை உண்டாக்காம இருந்தாலே போதும். நான் கிளம்பட்டுமா டீச்சர்? இன்னும் பேப்பர் கொடுத்து முடிக்கல. சரிம்மா. வரட்டுமா சார்? நல்ல பொண்ணு இல்ல? Reshma, today we have a party. Yeah, today evening. You must come, dear. Yeah, have a buffet there. Let's enjoy and blast it. Reshu, I'll call you later. Okay, bye. Take care. ரூபி, இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்னாச்சு சித்தி? எனக்கு தெரியாம இங்க என்ன நடக்குது? உன்னை அடிச்ச அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த சேல்ஸ் கேர்ள். மைனா. அதுக்கு தான் நான் அவளை பழி வாங்கிட்டேனே. அது மட்டும் இல்லாம அவளை வேலையை விட்டே தூக்கியாச்சு. ஏன் சித்தி சிரிக்கிறீங்க? நீ வேலை விட்டு தூக்குன அந்த மைனா திரும்பவும் நம்ம ஷாப்புக்கு வரா. வாட்? உண்மைதான். மேனகா அக்கா மைனா ஊருக்கு போய் அவளை திரும்பவும் ஷாப்புக்கு வர சொல்லிருக்காங்க. எனக்கு என்னமோ அவ நாளையில இருந்து வேலைக்கு வந்துருவான்னு தோணுது. இல்ல, நிச்சயமா அது நடக்காது. நான் சொன்னது உண்மைதான். நாளைக்கு மைனா வேலைக்கு வருவா. மேனகா அண்ணி அவளை திரும்பவும் வேலைக்கு எடுப்பாங்க. ஓஹோ, எனக்கு எதிராக செயல்படுறாங்களா? அது எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். என்னம்மா, உன் வார்த்தைக்கு இங்க எந்த மரியாதையும் இல்ல. ச்சே, நீ ரொம்ப பாவம்தான். சித்தி, ரஞ்சிதா. என்னதெல்லாம்? அது ரஞ்சித், அது புரிஞ்சுது.
ரூபி, அவங்க சொல்றத வச்சு நீ எதுவும் பண்ணிட்டு இருக்காத. நீ உன் வேலையை பாரு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, இத வச்சுக்கிட்டு மறுபடியும் டெக்ஸ்டைல்ல ஒரு டிராமா கிரியேட் பண்ணது புரியுதா? அது நம்ம பிசினஸ் தான் பாதிக்கும். அதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரூபி, டேய், நீ என்ன விட 2 வயசு சின்னவன். நான் சொல்றத நீ கேளு, புரியுதா? ஆனா நம்மளோட கஸ்டமர்ஸ். இங்க பாருடா, நான் கடையில போய் எங்க பிரச்சனை உண்டாக்கி அதனால கஸ்டமர்ஸ் எல்லாம் போய் 10-15 லட்சம் லாஸ் ஆனாலும் போட்டும். அதனால வர நஷ்டம் ஒன்ன மட்டும் இல்ல, என்னையும் சித்தையும் தேவனையும் அதே மாதிரி நம்ம குடும்பத்துல எல்லாரையும் பாதிக்கும். ஒருவேளை லாபம் வந்தாலும் அதே மாதிரி தான். எல்லாருக்குமே இதுல ஈக்குவல் ஷேர் இருக்கு. ரூபி நில்லு. நம்ம ஷாப்போட நிறுத்து. ஷாப்போட சார்ஜ் உங்ககிட்ட இருக்கிறதுனால நீயும் மம்மியும் ரொம்ப ஆடாதீங்க, புரியுதா? ரூபி, நான் சொல்றத கேளு. எல்லாமே எனக்கும் புரியுது. இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரி, அப்ப பாத்துக்கலாம். ஷோ ரூபி, ரஞ்சித், நீங்க பேசாம இருங்க சித்தி. எனக்கே வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும். அவ அந்த மைனா நம்மளோட ஷாப்புக்கு திரும்ப வரட்டும். இந்த ரூபி யாருங்கிறத நான் அவளுக்கு காட்டுறேன். கண்ணா, கண்ணா, டீ வேணும்னு கேட்டு எவ்வளவு நேரமாச்சு? அம்மா எங்க இருக்கீங்க? அம்மா, அம்மா. கத்தாதீங்கப்பா, இந்தாங்க. டீ மட்டும் குடிச்சு ராத்திரி பகலுமா வேலை செய்யறதுனால பசியும் இல்ல தூக்கமும் இல்லாம போச்சு. டெக்ஸ்டைல்ஸ்க்கு நேரம் ஆயிடுச்சுன்னா நீ முதல்ல கிளம்புமா. ஆமா, அதுதானே உங்களுக்கு வேணும். இங்க யாரும் உங்ககிட்ட பேசவும் கூடாது கேட்கவும் கூடாதுல்ல. விடிய காலையில 4 மணிக்கு நீங்க ஆரம்பிச்சீங்க. நீ கிளம்பு மைனா, நேரம் ஆகுதுல்ல. அதுக்குள்ள என்னோட பொண்ணுக்கு கோவம் வந்துருச்சா? இங்க பாரு, நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு. இந்த மாங்கல்யப்பட்டு செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? நாளைக்கு மறுநாள் 9 மணிக்கு அவங்க பணத்தை எடுத்துட்டு வருவாங்க. நாம கொடுத்த வாக்க காப்பாத்தி ஆகணும். இப்படி நின்றுகிட்டே இருக்காம சீக்கிரமா கிளம்புமா. நீ டெக்ஸ்டைல்ஸ்க்கு லேட்டா போனா அங்க இருக்கிற மேடம் உன்னை மறுபடியும் வேலையை விட்டு தூக்கிட்டு போறாங்க. மைனா, நீ போமா. உன் அப்பா சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. கேட்டல, தேவையில்லாம இப்படி கவலைப்படாம போயிட்டு வா. பாட்டி, அப்பாக்கு ஒரு 8:30 மணி ஆனதும் தோசை சுட்டு கொடுங்க. கூப்பிட்டும் வரலனா நல்லா அடி கொடுத்து கூட்டிட்டு போங்க. சரிம்மா, நீ கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ போயிட்டு வா மைனா. மைனா, மைனா எங்க இருக்க? அந்த ராதா வந்துட்டா போல இருக்கு. நீ கிளம்புமா. சரி பாட்டி, கவனமா பாத்து போ. அப்பா நான் கிளம்புறேன். அம்மா, அந்த முந்தானில் இருக்கிற நூலை கொஞ்சம் கட்டி கொடுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். கோபி அங்கிள், 1 மினிட். எனக்கு கொஞ்சம் கேஷ் வேணும், ஒரு 20,000. அது மேனகா மேடம் சாங்ஷன் இல்லாம. இப்ப நான் சொல்றது மட்டும் செய்றீங்களா? சீக்கிரம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. சாரிமா, எனக்கு அதுக்கான பவர் இல்ல. எனக்கு வேலை போயிடும். அப்ப நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டாங்க. நீங்க போங்க சார். சரிங்க மேடம். உனக்கு கேஷ் வேணும்னா நீ என்கிட்ட கேட்கணும், அதுவும் வீட்ல வச்சு. புரிஞ்சுதா? இப்போ இங்கே எனக்கு கேஷ் வேணும். ரூபி, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. 20,000 ரூபாய்க்கு என்ன தேவை இப்போ? இங்க பாருங்க, ஸ்டாஃப்ஸ்க்கு நடுவுல என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. நான் எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். கேஷ் கொடுங்கன்னு சொல்றேன்ல. தர முடியாது. அதை கேட்டு இப்படி கத்திட்டு இருக்காத. ஓ, அப்ப சரி, நானே பாத்துக்கிறேன். என்னம்மா நீ காலையில கிளம்பிட்ட? நான் பிச்சை எடுக்க போலான்னு இருக்கேன். இங்க இருக்கிறத விட அது எவ்வளவு பெட்டர்னு தோணுது. என்னம்மா, என்ன பிரச்சனை? அப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்.
அதை கேட்டதுக்கு உங்களோட பொண்டாட்டி என்ன பண்ணாங்கன்னா இவ்ளோ ஸ்டாஃப்ஸ் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்கப்பா. என்ன மேனகா இது? நம்ம பொண்ணு இங்க ஏதோ பாருங்க, இங்க இருக்கிற சிஸ்டத்தை மீறி பணம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்ல, அவ்வளவு பணம் அவளுக்கு எதுக்குன்னு எனக்கு தெரியணும். இந்த பாருமா, இங்க பிசினஸ்ல எல்லாத்தையும் பாத்துக்கிறது அம்மா தானே. அப்ப அவங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கிட்டோம். நான் கிளம்புறேன். மா நில்லு. உனக்கு எதுக்கு கையில இவ்வளவு பணம் தேவை? அதை நீ ஏடிஎம்ல இருந்து எடுத்துக்கலாமே. அந்த கேஷ் காலி ஆயிடுச்சு. சரி, உனக்கு எவ்வளவு பணம் தேவை? அது வந்து ஷாப்பிங் பண்றதுக்கு ஒரு 25 ஆவது வேணும். மேனகா, என்னோட செக் எடுத்து ஒரு 25,000 ரூபாய் போட்டு எடுத்துட்டு வா. அது வேண்டாம், ஒரு 50,000 ரூபாய் எழுதிக்க. எதுக்குங்க அவ்வளவு பணம்? நீ வாடச்சல. இந்த 50,000 போதும் இல்ல உனக்கு? இப்போதைக்கு இவ்வளவு போதும். தேங்க்யூ டாடி. ஏய், எனக்கு வலிக்குதுமா. பரவாயில்ல, இருக்கட்டும். எதுக்காக இவ்வளவு செல்லம் கொடுக்குறீங்க? ஏய், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமே. ஹலோ, கொஞ்சம் நில்லு. எங்க போற? நான் இங்க வேலை செய்யறேன். டியூட்டி பார்க்க வந்தேன். யார் சொல்லி நீங்க வேலைக்கு வந்த? மரியாதையா வெளியில போ. ரூபி, மைனாவை நான் தான் வர சொன்னேன். ஓ, இப்பவாவது நீங்க அந்த உண்மையை என்கிட்ட சொன்னீங்களே. ரூபி, திரும்பவும் ஒரு பிரச்சனை வேண்டாம். அப்ப ஏன் வார்த்தைக்கு இங்க மரியாதை இல்ல? ரூபி, நான் சொல்றத கேளு. நிறுத்துங்க. கொஞ்சி பேசி என்ன மயக்க பார்க்காதீங்க. அப்பா, இவ இங்க வேலை செய்யறதுக்கு நான் விட மாட்டேன். அப்பா ஒரு விஷயம் சொன்னா கேக்குறியாமா? என்ன? இந்த பொண்ணு உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேப்பா. நீ ஏன் அவளை மன்னிக்க கூடாது? ரூபி, உன்ன மாதிரி அவளும் ஒரு பொண்ணு தானே. பொழப்புக்காக தானே நம்ம கிட்ட வேலை பார்க்கறாங்க. அப்படி இருக்கிறப்போ நாம ஏன் தேவையில்லாம? வேண்டாமா, இத நீ பெருசுபடுத்தாத. ரூபி ப்ளீஸ். அவ மன்னிப்பு கேட்ட உடனே நான் மன்னிக்கணுமா? இங்க பாரு, இத்தனை பேரை வேடிக்கை பார்க்கறப்போ அவ உன் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கறேன்னா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். இது பாருமா, நீ யோசனை பண்ணி பாரு. இப்போ அவ மன்னிப்பு கேட்டு இங்க வேலைக்கு சேர்றதுல என்ன தப்பு? நீ சரின்னு சொல்லுமா. டாடி உன் கூட இருக்கல. சரி, ஓகே. நீங்க இவ்ளோ சொல்லியும் என்னால கேட்காம இருக்க முடியாது. மேனகா, ரூபி கிட்ட சாரி கேட்டுட்டு வேலையில ஜாயின் பண்ண சொல்லுங்க. என்னங்க, எதுக்கு அதெல்லாம்? நம்ம பொண்ணோட சுபாவம் உனக்கு தெரியும் தானே. இது ஒரு இஷ்யூ ஆக்க வேண்டாம். இல்லங்க, அவகிட்ட போய் நான் எப்பவுமே பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். மைனா, நீ ரூபி கிட்ட எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. மேடம், நான் சாரி சொல்லாம வேலையில சேர முடியாதுல? ரூபி, தேவையில்லாத கதையெல்லாம் எனக்கு வேண்டாம்.
சாரி சொல்லிட்டு வேலையில சேர்ந்துக்கோ. முடியாதுன்னா என்ன பண்ணுவ? எந்த தப்பும் பண்ணாம நான் ஏன் உன்கிட்ட சாரி சொல்லணும்? அப்படி நான் உன் காலில் விழுந்து வேலை செஞ்சு கிடைக்கிற சம்பளம் எனக்கு வேண்டாம். ஏய், வேண்டாம். யார்கிட்டயும் அடிமையா இருக்க என் அப்பா ஒத்துக்க மாட்டாரு. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க மேடம். எந்த தப்பும் பண்ணாம மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சார், இந்த வேலை இல்லைன்னா கூட நான் வாழ்ந்துருவேன். மரியாதை தரக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். சரிங்க சார், நான் போறேன். தேங்க்யூ மேடம். மைனா, அந்த கையை கொடு. வெரி குட். உன்னோட இந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற ஒரு பொண்ணு. என்ன ரூபி, கிண்டல் பண்றியா? ஐயோ, அதெல்லாம் இல்ல. நான் இத மனசுல இருந்துதான் சொல்றேன். நீ இங்க இருந்து போக கூடாது. வேணும்னா நான் உன்கிட்ட சாரி சொல்றேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். சரி மைனா, அப்ப நீ வேலையில சேர்ந்துக்கோ. நான் இனிமே உன்னை ஸ்டாஃபா பார்க்க போறதே இல்ல. இங்க பாருங்க டாடி, இந்த நிமிஷத்துல இருந்து நானும் மைனாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு சந்தோஷம் தானே? ஹே, நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க? வா, அட கொஞ்சம் சிரிக்கலாம்ல. சரி. அப்புறம் என்ன, மைனா ஜாயின் பண்ணிக்கலாம்ல? என்ன மேனகா? ஐயோ, ஒரு 5 நிமிஷம். நாங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு வரோம். போலாமா? வா வா. என்னங்க ரூபி டக்குன்னு மாறிட்டா? அந்த பொண்ணோட புத்திசாலித்தனத்தை பார்த்து நீ சொன்ன மாதிரி அவ ஒரு நல்ல பொண்ணுதான். ரூபி மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு. மைனாவுக்கு ஏதோ ஆபத்து வருதுன்னு நினைக்கிறேன். மேனகா, மேனகா, கொஞ்சம் இங்க வாமா. இங்க யாரும் இல்லையா? யார் அது? மேனகாவா? யாரோ அங்க இருக்காங்களே. மேனகா, எனக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். மேனகா, சாப்பாடு கொடுத்தது, கை கழுவி விட்டதெல்லாம் நான். ஆனா கூப்பிடுறது என்னமோ அந்த மேனகாவ. அப்படின்னா அவங்க வந்ததுக்கு அப்புறமே சாப்பிடட்டும். எனக்கு சாப்பாடு கொடுக்க இங்க யாரும் இல்லையா? மேனகா, இவ்வளவு நாள் ராஜா மாதிரி வாழ்ந்தீங்கல்ல, கொஞ்ச நாள் இப்படி இருக்கிறதுலயும் தப்பு இல்ல. எனக்கு பசிக்குது. என்னை யாரு இங்க உட்கார வச்சா? மேனகா, இவருக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச மருமக மேனகா தான். டெக்ஸ்டைல்ஸ பாத்துக்கிறது அவங்களும் அவங்க புருஷனும் பசங்களும். ஆனா சாப்பாடுக்கு மட்டும் அன்னைக்கும் இன்னைக்கும் இந்த ஹேமா மட்டும்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கை.
மேனகா, இங்க கொஞ்சம் யாராவது வரீங்களா? தாத்தா என்ன வேணும்? நான் சாப்பாடு எடுத்துறேன். நீ ரஞ்சித் தானே? ஆமா தாத்தா. இன்னைக்கு கடைக்கு போகலையா? பரவாயில்ல தாத்தா, நான் சாப்பாடு கொடுத்துட்டே போறேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இந்த வீட்ல வேற யாரும் இல்லையாடா? இருக்காங்களே, சித்தி இருந்தாங்க, அம்மா டெக்ஸ்டைல்ஸ்க்கு போயிருக்காங்க. யார் இருந்தும் என்னதான் இருந்தாலும் யாருக்கும் இந்த கிழமை வேண்டாம். ஐயோ, நாங்க உங்களை அப்படிலாம் நினைக்கவே இல்லை தாத்தா. நான் உன்னை சொல்லலப்பா. இப்போ என் வாழ்க்கையில நீயும் மேனகாவும் இருக்கிறது தான் எனக்கு ஒரே ஆறுதல். இதை சாப்பிடுங்க தாத்தா. ஐயோ, நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா மாமா? நான் பூஸ்ட் கலக்கி எடுத்துட்டு வரதுக்காக போயிருந்தேன். நீ கிளம்பு ரஞ்சித், மாமாக்கு நான் சாப்பாடு கொடுத்துக்கிறேன். தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை சித்தி, எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் உட்கார வச்சிருக்கலாம்ல. அது சரிதான், ஆனா இங்க எல்லாம் பண்றதுக்கு நான் மட்டும்தானே இருக்கேன். அவங்க வேலையில ரொம்ப பிஸியா சுத்திட்டு இருக்காங்க. நான் மட்டும்தானே இங்க சமைச்சுக்கிட்டும் ஊட்டிக்கிட்டும் இருக்கேன். பரவாயில்ல. ரஞ்சித், நீ போப்பா. இவகிட்டலாம் பேசிட்டு இருக்க முடியாது. உனக்கு டைம் ஆகுது, நீ கிளம்பு. தாத்தா அது நீ போப்பா. சித்தி அப்பனா உடம்பு சரியில்லைனா கூட அவருக்கு பிடிச்சவங்கள அவர் நல்லா தான் பாத்துக்கிறாரு. இதுக்கு மேல இங்க இருந்தானா அவர் கோபப்படுவாரு. நீ கிளம்பு, நான் சாப்பாடு கொடுத்துக்கிறேன். போயிட்டு வந்துடுறேன் தாத்தா. சரிப்பா, போயிட்டு வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.